அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஊடகங்களை நாம் பார்க்கும் பொழுதும் விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், இன்றைய பேப்பரை நான் பார்த்த பொழுது ஐயோ, தாயும் பிள்ளையும் நினைத்து பார்க்க முடியவில்லை. கண்ணெதிரே அவர்கள் மரணிக்கிறார்கள். விபத்துக்கள். இந்த வாகனத்தை ஓட்டக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இதோ குடிக்க அடிமையாகி குடி போதையிலே ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகள் இன்னும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சாராய கடையெல்லாம் திறந்து வச்சு குடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? போகிறவங்கெல்லாம் குடிச்சிட்டு தான் ஓட்டுறாங்க. வாகன விபத்துக்கள். அது மட்டுமல்ல, சின்ன வயது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நினைத்து பார்க்க முடியாத வாகனத்தை வாங்கி கொடுத்து அவர்கள் போகிற போக்கு நினைத்து பார்க்க முடியல. இப்போ ரோட்டில் போனால் காது செவிடாகுது, அந்த அளவுக்கு ஸ்பீடில் போகிறாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வாகனத்தை வாங்கி கொடுக்கிறீர்கள்? விபத்துக்கள் யாருக்கும் வரலாம். இரண்டாவது, இந்த ரீல்ஸ் மோகம் எடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வாலிப பையன்களும் பெண்களும் கூட அதில் ஈடுபட்டு மரணித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட வாகன விபத்துக்கள் மாறணும். அது எப்படி மாறும்? ரோடெல்லாம் நல்லா இருக்குன்னு வேகமாக போகிறாங்க. இடையில ஸ்பீடு பிரேக்கர் வந்து தூக்கி போடுது, கண்ட்ரோல் பண்ண முடியலை. கவனத்தோடு செயல்படுங்கள். உங்களை இதை பார்க்கக்கூடிய என் அன்பு உடன் பிறப்புகளே, கவனத்தோடு செயல்படுங்கள். வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகும் பொழுது உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்களை படைத்த இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் பாதுகாப்பார், ஞானத்தை கொடுப்பார், ஓட்டக்கூடிய அந்த கிருபையை கொடுப்பார். அன்பு உறவுகளே, பார்த்து பயணம் செய்யுங்கள். ஆமேன்.